புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து உள்ளனர். ஜிப்மர் மருத்துவர்களிடம் 20க்கும் மேற்பட்ட மடிக்கணினிகள் திருடிய நபரின் புகைப்படம் வெளியீடு. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த ஒர்க் ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து உள்ளனர். இதுகுறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் அரசு எங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஜிப்மர் மருத்துவர்களிடம் 20க்கும் மேற்பட்ட மடிக்கணினிகள் திருடிய நபரின் புகைப்படம் வெளியீடு. புதுச்சேரி ஜிப்மரில் உள்ள பல்வேறு துறைகள் மற்றும் அறுவை சிகிச்சை கூடங்களில் இருந்த மடிக்கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களை திருடிப்போய் கொண்டு இருந்தது. இதுகுறித்து மருத்துவர்கள் புகார் கூறினர். இதையடுத்து அங்குள்ள CCTV கேமராக்களை செக்யூரிட்டிகள் ஆய்வு செய்தனர். அப்போது ஒரு நபர் மருத்துவர் போர் கோட்டும் முக கவசமும் அணிந்தபடி மடிக்கணினிகள் மற்றும் மின்னணு சாதனங்களை திருடி எடுத்து செல்வது தெரியவந்தது. இந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அவரை பற்றிய தகவல் தெரிந்தால் 9961111865 மற்றும் 7979781804 மற்றும் 7029143696 ஆகிய எண்களில் தெரிவிக்க ஜிப்மர் செக்யூரிட்டி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை 20க்கும் மேற்பட்ட மடிக்கணினிகள் ஜிப்மரில் திருடப்பட்டுள்ளது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த ஒர்க் ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சனிக்கிழமையன்று மதியம் மூலக்குளத்தில் நடராஜ் என்பவரது இருசக்கர வாகன ஒர்க் ஷாப் தீப்பிடித்து எரிந்தது. இதில் 8க்கும் மேற்பட்ட பைக்குகள் எரிந்து நாசமாக்கியது. இதனை அடுத்து இன்று பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பாக நிவாரண நிதி உதவியாக 63,700 ரூபாய் கொடுத்து உதவப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் ரவிபாலா, தலைவர் லெனின், செயலாளர் முருகானந்தன், பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் துணை செயலாளர்கள் பெருமாளன், நாகராஜ், மணிகண்டன் மற்றும் பகுதி செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjurian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9604 மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுகிறது. திரளான பக்தர்கள் கலந்து காணிக்கைகளை எண்ணுகின்றனர். கண்காணிப்பு கேமரா பாதுகாப்புடன் காணிக்கை எண்ணப்படுகிறது. இதற்கு மேற்பார்வை நாகராஜ் பார்த்திபன் மேற்பார்வையில் எண்ணப்படுகிறது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். சங்கரதாஸ் சுவாமிகள் இயலிசை நாடக சபா சார்பில் ஆந்திர மகா சபாவில் மனோன்மணியம் நாடகத்தின் 181வது வைரப்பவள விழாவை முன்னிட்டு மனோன்மணி நாடகம் நடைபெற்றது. நாடகத்தின் முடிவில் மனோன்மணியம் சுந்தரனார் விருது கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் அவர்களுக்கும், கவி சக்கரவர்த்தி கம்பர் விருது பேராசிரியர் பாண்டுரங்கன் அவர்களுக்கும், வெண்பா வேங்கை விருது அவ்வை நிர்மலா அவர்களுக்கும், தமிழ் ஒளி விருது முனைவர் நா இளங்கோ அவர்களுக்கும், ராகுல் காந்தி விருது பேராசிரியர் சாய்பு மரைக்காயர் அவர்களுக்கும், திருக்குறள் மாமுனி விருது மரபு மாமணி முனைவர் நிக்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், தவத்திரு சங்கரதாச சுவாமிகள் விருது கோ மாதவராஜ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்கள், தமிழ் மொழியில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்களையும் பாராட்டி பதக்கம் மற்றும் சிறப்பு நிதி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கலை மாமணி ராதா அவர்கள் தலைமை தாங்கினார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் சபாவின் செயலாளருமான பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கத்தையும் பரிசனையும் விருதையும் வழங்கினார். நாடகத்தில் நடித்த கலைஞர்களுக்கு சிறப்பு நிதியாக ரூபாய் 5000 வழங்கினார். நிகழ்ச்சியில் டாக்டர் அன்பரசி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான கண்டாக்டர் தோட்டம், பிரியதர்ஷினி நகர் பகுதியில் உள்ள வீதிகள் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக குடிசை மேம்பாட்டு திட்ட ரூபாய் 36,26,000 ரூபாய் நிதி உதவியுடன் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை 9:30 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி திரு சுந்தர் ராஜன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், அப்பகுதி மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து உள்ளனர். ஜிப்மர் மருத்துவர்களிடம் 20க்கும் மேற்பட்ட மடிக்கணினிகள் திருடிய நபரின் புகைப்படம் வெளியீடு. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் மூலக்குளத்தில் தீப்பிடித்து எரிந்த ஒர்க் ஷாப் உரிமையாளருக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது.